ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய மாற்றம் என்ன தெரியுமா? நேற்று ஜெலன்ஸ்கி அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான். ட்ரம்ப் அவர்கள் வந்தாலும் எங்களுக்கு வட்டிக்கு நீங்கள் பணம் தந்தாலும் அதை வாங்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். வட்டிக்கு நீங்கள் பணம் தந்து அந்த பணத்தை வச்சு எங்களுக்கு தேவையான டிஃபென்ஸ் மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொன்னது தான். ஸோ இங்கே மறுபடியும் உக்ரைன் கடன் வாங்க போகிறாங்க. ஆனால் இந்த யுத்தத்தை அப்படி மட்டும் சாதாரண ஒரு விஷயமா பார்க்காதீங்க. உலக நாடுகள் எல்லாருமே ஸ்டடி பண்ணக்கூடிய ஒரு பெரிய யுத்தமாக இது மாறி இருக்கு. இவ்வளவு நீண்ட யுத்தத்தை சமகாலத்தில் எந்த நாடும் விரும்பியிருக்க மாட்டாங்க, யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. உக்ரைன் யுத்தம் ஒரே ஒரு விஷயத்தை உலக நாடுகளுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது. உங்களுடைய வான்பரப்பை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னா உங்களுடைய நிலப்பரப்பும் உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்காது அப்படிங்கிறது தான். அதாவது எதிரி எடுத்துகிட்டு போயிடுவான். 25 பேட்ரியாட் மிசைல்ஸ் எங்களுக்கு வேணும். இந்த 25 பேட்ரியாட் மிசைல்ஸ் கிடைச்சாதான் உக்ரைன் ரஷ்யாவினுடைய தாக்குதலிருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் கேட்டிருப்பது எவ்வளவு பெரிய ஒரு நகைச்சுவை அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அது நகைச்சுவை அப்படிங்கிறது கிடையாது, அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்குது, நிறைய ப்ரூஃப் இருக்குது. அது இல்லாமல் ஷெல்ஸ் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பரான, ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். எஸ்தோனியா, லாத்வியா, லித்துவேனியா, போலந்து இது நாட்டோவினுடைய ஈஸ்ட் ஃப்ளீட் அப்படின்னு சொல்லலாம். இந்த எஸ்தோனியா, லாத்வியா, லித்துவேனியா அண்ட் போலந்து அப்படிங்கிறத உங்கள் மனசில் இப்போதைக்கு வச்சுக்கோங்க. இப்போது ரஷ்யா மற்றும் உக்ரைன், அதில் உக்ரைனுக்கு ஒரு வருடத்தில், அதாவது இந்த 2024 அப்படிங்கிற வருடத்தை கடந்து செல்வதற்கு எவ்வளவு ஷெல்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 25 லட்சம் ஷெல்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2.5 ஆர்ட்லரி ஷெல்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய தொகை. அது எப்படி பெரிய தொகை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 7000லேருந்து 9000 ஷெல்ஸை ஃபயர் பண்ணிட்டு இருக்காங்க உக்ரைன். அந்த கணக்கின் அடிப்படையில் தான் அவங்களுக்கு 25 லட்சம் ஷெல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த 25 லட்சம் ஆர்ட்லரி ஷெல்ஸில் கிட்டத்தட்ட 12 லட்சம் ஆர்ட்லரி ஷெல்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம். பல உலக நாடுகள் அவங்களுடைய ஸ்டாக் பில்ஸில் நாங்கள் கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம். அதை உக்ரைனுக்கு எங்களால் கொடுக்க முடியும். எங்களுக்கு தேவை 3 பில்லியன்லேருந்து 6 பில்லியன் யூரோ அப்படின்னு சொல்லி எஸ்தோனியா ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இந்த அறிவிப்பு உக்ரைன் கான்டாக்ட் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய 55 நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு மீட்டிங்கை போட்டிருக்காங்க. அந்த மீட்டிங்கில் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ எஸ்தோனியா ஒரு 12 லட்சம் அப்படின்னு சொல்லும் போதே அடுத்ததாக செக் குடியரசு ஒரு 1.5 மில்லியன் ஷெல்ஸ் அப்படிங்கிறதையும் நாங்களும் கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம். அதையும் நாங்கள் யாருக்கு கொடுக்க போகிறோம்? உக்ரைனுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டோட்டலாக அவங்க கேட்ட 25 லட்சம் ஷெல்ஸ் எஸ்தோனியா மற்றும் இந்த செக் குடியரசு இந்த 2 நாடுகளுமே கொடுத்துருவாங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த 2 நாடுகள் தான் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத இங்கே கேள்வி. கிடையவே கிடையாது. உலக நாடுகள் அனைத்தையும் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க? பெரிய அளவில் ரிக்வெஸ்ட் கொடுத்து அவங்கக்கிட்ட தேவை இருக்கக்கூடிய ஷெல்ஸ், இப்போ உபயோகமில்லாத ஷெல்ஸ் அப்படின்னு சொல்லி பல ஷெல்ஸையும் ஒன்றிணைத்து தான் இந்த 25 லட்சம் ஷெல்ஸ் அப்படிங்கிறத உக்ரைனுக்கு கொடுக்க தயாராகி வருகிறார்கள். இதில் 122 mm கிராட் ராக்கெட்ஸாக இருக்கட்டும், 152 mm இருக்கட்டும், 155 mm ஷெல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே உட்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 25 லட்சம் ஷெல்ஸை கொடுக்குறாங்க. அப்போ கண்டிப்பாக உக்ரைன் ஜெயிச்சிருமா? அந்த கேள்வி உங்கள் மனசில் இப்போ வரலாம். ஆனால் இந்த ஷெல்ஸை பற்றி ஒரு புரிதலை நம்ம ஏற்படுத்தலாம். அதுக்கு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது இந்த ஆவ்திகா பகுதி அப்படிங்கிறது தான். ஆவ்திகா பகுதியை ரஷ்யா கையகப்படுத்த வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது ஜெலன்ஸ்கி அவர்கள் மேற்குலக நாடுகளுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க. எங்களுக்கு தேவையான ஆர்ட்லரி ஷெல்ஸ் அப்படிங்கிறது இல்லை, அது மட்டும் இல்லாமல் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் பேரல்ஸாக இருக்கட்டும், லார்ஜ் குவான்டிட்டி அமினேஷன்ஸாக இருக்கட்டும், ஹாவிட்ஸஸாக இருக்கட்டும், ஃபாஸ்டர் ரிப்பேர் ஃபார் ஆர்ட்லரி சிஸ்டமாக இருக்கட்டும், இதெல்லாம் உடனடியாக சரிப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு ரிக்வெஸ்ட்டை வைக்கிறாங்க. இந்த எந்த ரிக்வெஸ்ட்டையும் மேற்குலக நாடுகள் சரியாக அவங்க காது கொடுக்காம இது எல்லாத்தையுமே நிராகரிக்கிறாங்க. காரணம் என்னன்னா, எந்த நாட்டிடமும் உக்ரைன் கேட்கக்கூடிய அளவுக்கான ஷெல்ஸ் அப்படிங்கிறது இல்லாமல் போனது தான். அமெரிக்காவை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவங்க ஒரு மாதத்துக்கு 14,000 155 mm ஷெல்ஸ் அப்படிங்கிறத உருவாக்குவாங்க. ஒரு மாதத்துக்கு 14,000 தான். அப்படி நம்ம ஒரு வருடத்துக்கு எடுத்து பார்த்தா கூட 2 லட்சம் ஷெல்ஸ் அப்படிங்கிறத மட்டும்தான் யார் உருவாக்கிட்டு இருந்தாங்க? அமெரிக்கா உருவாக்கிட்டு இருந்தாங்க. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இருக்காங்கல்ல, ஒட்டுமொத்தமாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அவங்களுடைய 155 mm ஷெல்ஸ் மேனுஃபேக்சரிங் எடுத்து பார்த்தாலும் அதுவும் தோராயமாக ஒரு 2 லட்சம் மட்டும்தான் இருக்கும். ஒட்டுமொத்தமாக உக்ரைன் கான்டாக்ட் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய 55 நாடுகளையும் நம்ம சேர்த்து பார்த்தா கூட 5 லட்சத்துக்கும் குறைவான ஷெல்ஸை மட்டும்தான்
ஒரு வருடத்துல எல்லாரும் சேர்ந்து உருவாக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ உக்ரைன் கேட்பது என்ன? ஒரு வருடத்துக்கு எனக்கு 25 லட்சம் ஷெல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி. இதனால தான் இந்த யுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் இன்றளவும் பேசப்படுது. ஏன்னா அந்த யுத்தத்தில் ரஷ்யாவை சமாளிப்பதற்கு உக்ரைனுக்கு தேவை நாளொன்றுக்கு 7000 ஷெல்ஸ் அப்படிங்கிறத எந்த நாடாலையும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலை. இதில் பெரிய ஒரு டாஸ்க் இல்லாட்டி ஒரு பெரிய ட்விஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இந்த ஈஸ்டர்ன் ஃப்ளீக் அப்படின்னு சொன்னேன் பாருங்க, நாட்டோவினுடைய ஈஸ்டர்ன் ஃப்ளீக் 4 நாடுகள், போலந்து, லாத்வியா, லித்துவேனியா, எஸ்தோனியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாடுகள், இவைகளை ரஷ்யா ஈஸியாக அட்டாக் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு செம்மையான மேட்ரை வச்சு இன்னைக்கு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறதுக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது உக்ரைன் கேட்டிருக்கக்கூடிய 25 பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் அப்படிங்கிறது தான். 25 பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் எங்களுக்கு உடனடியாக வேணும். ஒரு பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் அப்படிங்கிறது கூட 6லேருந்து 8 பேட்ரியாட் பேட்டரிஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 25 மிசைல் சிஸ்டம், ஒரு மிசைல் சிஸ்டத்துக்கு 6லேருந்து 8 பேட்டரிஸ் அப்படின்னு சொல்லும்போது இதுதான் இந்த உக்ரைன் கேட்டிருக்கக்கூடிய இந்த கணக்கை எல்லாருமே மூக்கு மேலே விரலை வச்சு இவ்வளோ வேணுமா உனக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்க வைத்ததற்கான ஒரு பெரும் கேள்வி. இந்த பேட்ரியாட் மிசைல்ஸ் அப்படிங்கிறத ஃபேஸ்டு அரே ட்ராக்கிங் ரேடார் டு இன்டர்செப்ட் ஆன் டார்கெட் MIM-104 அப்படிங்கிறது தான் பேட்ரியாட். இந்த பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் இப்போதைக்கு ஒரு 5லேருந்து 6 யூனிட் எங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க, உக்ரைனை சுற்றி இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 10 பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க. ஸோ தோராயமாக ஒரு ஆவரேஜ் நம்ம எடுத்து பார்த்தா கூட ஒரு 7லேருந்து 8 பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இந்த பேட்ரியாட் மிசைல் சிஸ்டத்தை வச்சு உக்ரைனால் ரஷ்யாவினுடைய தாக்குதலை கட்டுப்படுத்த முடியலை. சொல்லப்போனால் ரஷ்யா அந்த தாக்குதல் பேட்ரியாட் மிசைல் சிஸ்டத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய தாக்குதலுக்கு தயாராகி வருகிறார்கள். அது எப்படி அவங்க தயாராகி வருகிறார்கள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதுவரையிலும் ரஷ்யா வீசிய குண்டுகள் அப்படிங்கிறது 500 கிலோகிராம் இருக்கக்கூடிய கிளைட் பாம்ஸ் அப்படிங்கிறது தான். ஆனால் பேட்ரியாட் மிசைல்ஸை கர்கிவ் ரீஜன்லாம் உக்ரைன் கொண்டு வச்ச உடனே ரஷ்யா என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய எல்லா நிறுவனத்திடமும் தொழிற்சாலைகளிடமும் அவங்க சொல்கிறாங்க, இனி 500 கிலோகிராம் இருக்கக்கூடிய கிளைட் பாம்ஸ் நமக்கு தேவையில்லை, அதை விட 6 மடங்கு பெரிய பாம்ஸை உருவாக்குங்க, கிட்டத்தட்ட ஒரு 1/2 டன்னிலிருந்து நேராக 3 டன் அளவுக்கான குண்டுகளை உருவாக்குங்க அப்படிங்கிற ஒரு தகவலை வெளியில் விடுறாங்க. 1/2 டன்னிலிருந்து 3 டன் அளவுக்கான குண்டுகளை தடுக்கக்கூடிய வல்லமை பேட்ரியாட் மிசைல் சிஸ்டத்துக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரு மிசைலுக்கு மட்டும் இல்லை, அது பல லேயராக பல டென்சிட்டி, அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினுடைய டென்சிட்டியை அதிகப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு உக்ரைன் தள்ளப்பட்டிருக்கிறது. நான் முதல்ல ஒரு வார்த்தையை சொன்னேன், உங்களுடைய வான்பரப்பை உங்களுடைய கண்ட்ரோலில் நீங்கள் வைக்க முடியவில்லை அப்படின்னா ஒரு நாட்டினுடைய கிரவுண்ட் அப்படிங்கிறது உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்காது அப்படிங்கிறது தான். ஸோ வான்பரப்பு அப்படின்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கண்டிப்பாக வேணும். அப்போது இந்த மாதிரி பெரிய தாக்குதலை ரஷ்யா செய்ய போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே தான் 25 பேட்ரியாட் மிசைல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேட்ரியாட் மிசைல் எப்படி செயல்படும் அப்படிங்கிறத இலகுவாக புரிந்து கொள்வதற்கு ஸ்ட்ரிங் மிசைல்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸ்ட்ரிங் மிசைல்ஸ் வேறு எதுவுமே இல்லை, நம்ம மனிதர்கள் நம்ம ஷோல்டரில் சுமந்து செல்லக்கூடிய ஒரு மிசைல் சிஸ்டம் தான். நேராக ஒரு விமானம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விமானத்துலேருந்து வரக்கூடிய அந்த என்ஜினில் ஒரு சின்ன ஒரு ஹீட் இருக்கும். அந்த ஹீட்டை நம்மளால் சென்ஸ் பண்ண முடியும் இதில் இருக்கக்கூடிய சென்சார் வழியாக. அந்த ஹீட்டை சென்ஸ் பண்ணோடனே அந்த ஹீட்டுக்கு நேராக இந்த மிசைலை லாக் பண்ணி இந்த ஸ்ட்ரிங் மிசைலை ஏவி விட்டோம்னா அந்த ஹீட் எங்கெல்லாம் போகுதோ அது பின்தொடர்ந்து இந்த மிசைல் போய் கரெக்டாக விமானத்தை தாக்கி அழித்து விடும். இதுதான் ஸ்ட்ரிங் மிசைல் சிஸ்டம் செய்யக்கூடிய வேலை. பேட்ரியாட் மிசைல் சிஸ்டமும் அப்படிதான். பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு மிசைல் சிஸ்டம் கிடையாது. இவங்க ஒரு எத்தனை பேட்டரி கேட்டிருக்காங்க, 25 பேட்ரியாட் மிசைல் சிஸ்டமும் ஒரு பேட்ரியாட் மிசைல் சிஸ்டத்துக்கு 6லேருந்து 8 பேட்டரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு பேட்ரியாட் பேட்டரி சிஸ்டத்தில் ஒரு ரேடார் அப்படிங்கிறது இருக்கும், என்கேஜ்மெண்ட் கண்ட்ரோல் ஸ்டேஷன் இருக்கும், பவர் ஜென்ரேஷன் யூனிட் இருக்கும், சப்போர்ட் வெஹிக்கிள் இருக்கும், செவரல் லான்ச் ஸ்டேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு பேட்ரியாட் மிசைல்ஸ் அப்படிங்கிறது இந்த ஸ்டேஷன்லாம் வச்சு கிட்டத்தட்ட $1 பில்லியன் வேண்டி வரும். இவங்க கேட்குற மாதிரி 25 அப்படின்னு சொல்லி ஒரு 6-8 பேட்டரின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 60லேருந்து 80 பில்லியன் வேண்டி வரும் உக்ரைனுடைய இப்போதைய இந்த தேவையை நிவர்த்தி செய்வதற்காக. டோட்டலாக அமெரிக்கா இருக்குது பார்த்தீங்களா, அமெரிக்கா எவ்வளவு பேட்ரியாட் மிசைல் சிஸ்டத்தை அவங்களுடைய நாட்டில் வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா வெறும் 60 தான். அமெரிக்கா இந்த 60 பேட்ரியாட் மிசைல் சிஸ்டத்தை வச்சு அவங்களுடைய 3.8 மில்லியன் ஸ்கொயர் மைல்ஸை அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, காத்து வருகிறார்கள். அதாவது 38 லட்சம் ஸ்கொயர் மைல்ஸ் அப்படிங்கிறது அவங்க காத்து வருகிறார்கள். ஆனால் இப்போ உக்ரைனுடைய நிலப்பரப்பை நம்ம எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2,33,000 ஸ்கொயர் மைல்ஸ் அப்படிங்கிறது தான்.
இந்த 2,33,000 ஸ்கொயர் மைல்ஸ் அதை பாதுகாப்பதற்கு அவங்களுக்கு 25 பேட்ரியட் மிசைல் சிஸ்டம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும்போதே அமெரிக்கா இதை நிராகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஜனவரி 2023 தான் பேட்ரியட் மிசைல் சிஸ்டத்தை நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொன்னாலும் ஏப்ரல் 2023 தான் அவங்களுக்கு இந்த பேட்ரியட் மிசைல் சிஸ்டம் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. அதன் பிறகு யூரோப் என்ன செய்கிறாங்க, அவங்க ஒரு 4 பேட்ரியட் மிசைல் சிஸ்டத்தை 2023 அக்டோபர் மாதம்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தான் பேட்ரியட் மிசைல் சிஸ்டம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்குது. அமெரிக்காவில் மட்டும் 60 பேட்ரியட் மிசைல் சிஸ்டம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஜெர்மனியில் ஒரு 11 இருக்குது, கிரீஸில் 4+ இருக்குது, ரொமேனியாவில் 4 இருக்குது, ஸ்வீடனில் 4 இருக்குது, நெதர்லாந்தில் 4 இருக்குது, போலந்தில் ஒரு 2+ பேட்ரியட் மிசைல் சிஸ்டம் மட்டும்தான் இருக்குது. அப்போ மீதம் இருக்கும் நாடுகள், அதாவது ஜெர்மனி, கிரீஸ், ரொமேனியா, ஸ்வீடன், நெதர்லாந்து, போலந்து, இத்தனை நாடுகளிடம் இந்த பேட்ரியட் மிசைல் சிஸ்டம் இருக்குன்னா அத்தனை நாடுகளிடம் இருந்தும் இருக்கக்கூடிய பேட்ரியட் மிசைல் சிஸ்டத்தை ஏன் நாட்டுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி தான் ஜெலன்ஸ்கி அவர்கள் கேட்கிறார். இப்போ புரியுதா ஜெலன்ஸ்கி அவர்களுடைய ரிக்வெஸ்ட் எவ்வளவு பெருசு அப்படின்னு சொல்லி? ரொம்ப பெரிய ஹியூஜ் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த பேட்ரியட் மிசைல் அப்படிங்கிறத ஏன் இப்போ உக்ரைனுக்கு அமெரிக்கா கொடுத்தாங்க? பொதுவாக இந்த யுத்தம் அப்படிங்கிறது அவங்களுடைய இராணுவம், அந்த இராணுவ பலத்தில் அவங்க எவ்வளோ மேன்மை அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத உலக நாடுகளுக்கு பறைசாற்றுவதற்கு தான். என் பேட்ரியட் மிசைல் சிஸ்டம் வேணுமா அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டிடம் கேட்க போனால் அவங்க சொல்லிடுவாங்க எனக்கு வேணான்னு. ஆனால் ரஷ்யாவை வீழ்த்திய, இல்லாட்டி ரஷ்யா வீழ்த்த திணறிய இந்த லைவ் பேட்டில் ஃபீல்டு, உக்ரைனில் இவ்வளோ திணற அடித்த இந்த பேட்டில் ஃபீல்டு இந்த பேட்ரியட் மிசைல் சிஸ்டம் அப்படின்னு சொன்னால் ஓகே, உக்ரைன் போரில் ஈடுபட்ட அந்த பேட்ரியட் மிசைல் சிஸ்டமா எனக்கு ஒரு 10 உனக்கு ஒரு 10ன்னு சொல்லி ஆர்டர் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் ஒவ்வொரு மிசைல் சிஸ்டத்தையும் லைவாக சோதிப்பதற்கு பலவிதமான இந்த யுத்தங்கள் அப்படிங்கிறத உருவாக்கி அந்த யுத்தத்தில் அவங்களுடைய மிசைல் சிஸ்டத்தை அனுப்புவாங்க. இப்படித்தான் இந்த ஆயுதங்களை உருவாக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள் அவங்களுடைய ஆயுத விற்பனையை அதிகப்படுத்துகிறார்கள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. நாம் நினைக்கிறோம் ஏதோ யுத்தம் அப்படிங்கிறது 2 நாடுகளுக்கு இடையேயானது அப்படின்னு சொல்லி இல்லை. ஒரு யுத்தம், அந்த யுத்தத்தினுடைய மெயின் ட்விஸ்ட் அப்படிங்கிறது ஒரு நிறுவனத்தினுடைய லாபத்துக்கு என்ன நடக்குமோ அதுதான் அந்த யுத்தத்தினுடைய ட்விஸ்டாக நடக்கும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. சரி, இவ்வளோ பேட்ரியட் மிசைல் சிஸ்டம் அப்படிங்கிறது 6லேருந்து 7 பேட்ரியட் மிசைல் சிஸ்டம் உக்ரைனில் இருக்கு அப்படின்னு சொன்னா கூட உக்ரைனாலேயே ரஷ்யாவினுடைய குண்டுகளை தடுக்க முடியலை. இன்னும் 25 பேட்ரியட் மிசைல்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் நாட்டோவினுடைய ஈஸ்டர்ன் ஃப்ளீக் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கே யாரெல்லாம் இருக்காங்க? எஸ்தோனியா இருக்காங்க, லாத்வியா இருக்காங்க, லித்துவேனியா இருக்காங்க. இவங்க யார்கிட்டையுமே பேட்ரியட் மிசைல் சிஸ்டம் அப்படிங்கிறது இல்லை. போலந்துட்ட ஒரு 2 மட்டும் இருக்குது. நேராக நீங்கள் பல்கேரியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா பல்கேரியாவிட்டையும் ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மட்டும்தான் இருக்கே தவிர அவங்கக்கிட்டையும் லாங் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது இல்லை. ஸோ உக்ரைனை ஃபஸ்ட்டு ரஷ்யா போட்டு தள்ளிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்ததாக அதுக்கு மேலே இருக்கக்கூடிய லாத்வியா, லித்துவேனியா, எஸ்தோனியா, போலந்து, பல்கேரியா போன்ற நாடுகள் எல்லாமே ஈஸியாக ரஷ்யாவினுடைய அந்த ஒரு ஆயுத பலத்துக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. ரஷ்யா அவங்களுடைய வான்பரப்பை அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா மீதம் இருக்கும் அந்த 4 நாடுகளுடைய கிரவுண்ட் கண்ட்ரோலும் யாருக்கு வந்துடும்? அஸ் யூஷுவல் நான் சொன்ன அந்த ஃபார்முலா படி ரஷ்யாவுக்கே வந்துடும். இது நாட்டோவினுடைய ஈஸ்டர்ன் ஃப்ளீக்கை ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கும். இதுக்காகத்தான் நாட்டோ நேரடியாக ரஷ்யா கூட இன்னும் சண்டை போடாமல் இருக்காங்க. ஏன்னா அந்த நாட்டோவுக்கு தெரியும் ஈஸ்டர்ன் ஃப்ளீக்கில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, பேட்ரியட் மிசைல் சிஸ்டம் இல்லை, அட்வான்ஸ்டான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லை. ரஷ்யா நினச்சாங்கன்னா உக்ரைனுக்கு பிறகு அடுத்ததான் இந்த 4 நாடுகள் எந்த நாடுகளை வேணாலும் போட்டு தள்ளிடலாம். அப்படி போட்டு தள்ளிட்டாங்கன்னா நாட்டோவின் மீதான நம்பிக்கை தவிடுபொடியாக்கப்படும். எனவே உடனடியாக நம்ம யார் கூட மோத வேண்டாம், ரஷ்யா கூட மோத வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றளவும் நாட்டோ படைகளை ரஷ்யாவுக்கு எதிராக நாட்டோ நாடுகள் திருப்ப பயந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த பயம் அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று ஏற்பட்டது கிடையாது. ரஷ்யா துருக்கி வார் அப்படிங்கிறது முடியும் போதே என்டையர் பிளாக் சி கோஸ்ட் பிகேம் ரஷ்யன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு பெரிய சொற்றொடராக மாறியது. பிளாக் சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருங்கடல் இருக்குது பார்த்தீங்களா, கருங்கடலினுடைய ஒட்டுமொத்தமான பலமான ஒரு நபர், ஒரு தலைவன் யார் அப்படின்னா அது ரஷ்யா தான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் பலரும் நம்புகிறார்கள். அதன் அடிப்படையில் பால்டிக் கடலை ஒட்டி இருக்கக்கூடிய நாடுகளும் ரஷ்யா ஒரு பார்வை பார்த்துச்சுன்னா ஒன்றுமே அவங்களால செய்ய முடியாது என்பது தான் குறிப்பிடத்தக்கது. பேட்ரியட் மிசைல் சிஸ்டம் அப்படிங்கிறத $1 பில்லியன் அமெரிக்க டாலர் கொடுத்து வாங்கிடலான்னு சொன்னோம். ஆனால் அதை உருவாக்கக்கூடிய அந்த நிறுவனம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிறுவனத்துக்கு ஒரு மாதத்தில் ஒரு பேட்ரியட் சிஸ்டம் உருவாக்கக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி மட்டும்தான் இருக்குது.
இன்னைக்கு நான் அந்த நிறுவனத்திடம் போய் எனக்கு ஒரு பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா கூட அந்த கியூவின் அடிப்படையில் 2 வருஷத்துக்கு பிறகுதான் எனக்கு ஒரு பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த அளவுக்கு இந்த பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் அதனுடைய பேட்டரிஸ் அப்படிங்கிறதை உருவாக்குறதுல பெரிய அளவில் சுணுக்கம் அப்படிங்கிறதும் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி சரிப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து பேட்ரியாட் மிசைல் சிஸ்டத்தை உக்ரைனுக்கு கொடுத்துலாங்கிற ஒரு முடிவை எடுத்துட்டாங்கன்னா நிச்சயமா பல நாட்டினுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது வீக் ஆயிரும். அப்படி வீக்காக இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்குள்ள யார் வேணாலும் போகலாம், ரஷ்யாவினுடைய எந்த விமானம் வேணாலும் போகலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து விடலாம். இதன் பிறகு அடுத்தபடியாக இருக்கிறது தாட் அப்படிங்கிறதும் நாசம் அப்படிங்கிறதும் தான். ஆனால் இது இரண்டையுமே ஓவர் கம் பண்ணுற அளவுக்கான விமானப்படை யார்கிட்ட இருக்குது? ரஷ்யாட்ட இருக்குது. ஸோ ரஷ்யாவை பார்த்து பயப்படும் இந்த நேட்டோ நாடுகள், நேட்டோவினுடைய ஈஸ்டர்ன் ஃப்ளீட், உக்ரைனுடைய இப்போதைய தேவை, உக்ரைன் ரஷ்யா யுத்தம் எந்த அளவுக்கு பெருசாக மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரும் பிக்சர் உங்கள் மனசில் இப்போ வந்திருக்கும். 25 லட்சம் ஷெல்ஸ் கேட்குறாங்க, 25 பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம், 6லேருந்து 8 பேட்டரிஸ் அப்படின்னு சொல்லும்போது அதுவே ஒரு 100-150 பேட்டரிஸ்க்கு மேலே போகுது. ஒரு பேட்டரி ஒரு மிசைல் சிஸ்டம் அப்படிங்கிறது 1 பில்லியன் 60-80 பில்லியன் அப்படிங்கிறதுலாம் இப்போதைக்கு நடக்குமா? இல்லை உக்ரைனுக்கு இது எதுவுமே கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஒருவேளை பேட்ரியாட் மிசைல் சிஸ்டத்தையும் தாண்டி ரஷ்யா உக்ரைனுக்குள்ள ஊடுருவி அடிக்கக்கூடிய ஒரு மிசைலை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பேட்ரியாட் மிசைல் சிஸ்டத்தினுடைய என்டையர் மார்க்கெட்டே கிராஷ் ஆயிரும். இது எல்லாத்தையும் யோசிச்சு தான் அமெரிக்கா ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. பார்க்கலாம் அந்த முடிவில் அப்படியே ஸ்டிக் ஆன் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். ஆனால் இதில் சொல்லப்பட்ட அத்தனை டேட்டாவும் உண்மையானது தான். நீங்கள் செக் பண்ணலாம். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் இதில் கிரெடிபிலிட்டி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணலாம், நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.